மகாலட்சுமியை வசியம் பண்ணி நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு தீப வழிபாடு. அந்த கிழமைக்கு ஒவ்வொரு தேவதை இருக்கு, அந்த தேவதையினுடைய அனுகிரகம் முக்கியம். அதை கொண்டுதான் நம்ம வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மகாலட்சுமி வசியமானாத குபேரனுடைய தன்மை நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தீபம் மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அந்த மகாலட்சுமி உங்களுக்கு வசியமாகி உங்க இல்லத்துல பரிபூர்ணமா தங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை நிவர்த்தி செய்து இருக்கக்கூடிய வறுமையை போக்கி வாழ்க்கையை வளமாக்குறதோட மட்டும் இல்லாம. அருள்வாக்கம்மா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அருள்வாக்கம்மா அப்படின்னு பொதுமக்களால் அன்போடு அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப சிறப்பான பதிவுகளாக நிறைய நல்ல பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்கம்மா. அந்த வகையில் பொதுமக்கள் செல்வம் நிறைய சேரணும், பணம் வேணும் அப்படின்னு வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமியை வசியம் பண்ணி நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு தீப வழிபாடு ஏதாவது இருக்காமா? கண்டிப்பா. அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அருளும் வேணும், பொருளும் வேணும். அதாவது இந்த அருளும் பொருளும் பாருங்க ரெண்டும் இணைஞ்சே இருக்கு. எந்த விதத்துலன்னா அருள் வேணும்னா பொருள் இருக்கணும். ஏன்னா ஒரு பூஜை பண்ணோன்னா கூட பணம் இல்லைன்னா பண்ண முடியாது. ஒரு ஆலயத்துக்கு போனோன்னா கூட பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த பணமும் மற்ற விஷயங்களும் தேவைப்படுது. அதே மாதிரி இது வரணும் அப்படின்னா நம்மளுக்கு அருளும் தேவைப்படுது. அப்போ இது இரண்டும் இணைந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த அருளையும் பொருளையும் ஒன்று சேர கொடுக்கக்கூடியது மகாலட்சுமியின் வசியத்தை தரக்கூடியது இந்த தீப வழிபாடு. ஒரு தாம்பால தட்டை எடுத்துக்கணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்பவுமே நான் சொல்லுவேன், அந்தந்த கிழமைக்கேற்ற வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். அந்தந்த கிழமைக்கு ஒவ்வொரு தேவதை இருக்கு, அந்த தேவதையினுடைய அனுகிரகம் முக்கியம். அதை கொண்டுதான் நம்ம வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு. ஒரு பித்தளை தாம்பால தட்டை எடுத்து அதை நல்லா தேய்ச்சிட்டு அதில் சந்தன குங்குமம் ஒத்தப்படையில் வச்சுக்கணும். வச்சுட்டு அதில் என்ன பண்ணணும், சுத்தமான பன்னீரை ஊற்றி வைக்கணும். அதை அந்த தட்டில் ஊற்றிட்டு இது என்னைக்கு செய்யணும்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. சுக்கிரனுடைய அருள், மகாலட்சுமியினுடைய அருள், அதே நேரம் குபேரனுடைய சம்பத்தை கொடுக்கக்கூடியது. இதுக்கு மகாலட்சுமி வசியமானாத குபேரனுடைய தன்மை நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தீபம் தான் இது. அந்த தாம்பால தட்டில் ஒத்தப்படையில் இதை வச்சுட்டு பன்னீரை ஊற்றிக்கணும். ஊற்றி முடித்த உடனே அது பார்த்திங்கன்னா ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் சுருள்பட்டை, இதை எல்லாத்தையும் பொடிச்சு அந்த பொடியை அதில் போட்டுக்கணும். போட்டு முடிச்சுட்டு வாசனை மலர்லையே வசிய மலர் அப்படிங்கிறது மல்லி. அந்த மல்லியை ஒரு கைப்பிடி எடுத்து அந்த தட்டில் அப்படியே தூவி வச்சிடணும். அதில் கொஞ்சோண்டு குங்குமத்தை கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பீங்காம் பவுல் எடுத்து அந்த பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு 4 புறமும் சந்தன குங்குமம் வைத்து கருப்பு உப்பு, பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கருப்பு உப்பை நாட்டு மருந்து கடையில் வாங்கி அதை அதாவது சின்ன சின்ன துண்டுகளாக உடைக்கணும். உடைச்சி அந்த பீங்காம் பவுல் முழுக்க அதை போட்டுடணும். போட்டுட்டு அதற்கு மேலே ஒரு தட்டு வைத்து அதற்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு, அந்த காமாட்சி அம்மன் விளக்கை அவ்வளோ அழகாக குங்குமத்தை வைத்து ரொம்ப ரொம்ப அலங்காரமாக அதை வைக்கணும். அதை வைத்துட்டு மாதுளை முத்துக்களை உதிர்த்து அந்த மாதுளை முத்துக்களை அரச இலை எடுத்து அந்த தாம்பால தட்டில் அரச இலையை பரப்பி இந்த மாதுளை முத்துக்களை நைவேத்தியமாக வைக்கணும். நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அரச இலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மந்தார இலையை வேணா தாம்பால தட்டில் வைத்து இந்த மாதுளை முத்துக்களை போட்டு நைவேத்தியமாக வச்சுக்கலாம் அந்த தட்டில். இப்போ இந்த விளக்கு எப்போ பொருத்தணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு அந்த அந்த முள்ள அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருக்கக்கூடிய நேரம் கரெக்டாக இந்த தீபத்தை பொருத்திடணும். இந்த தீபத்தை என்ன இதுல பொருத்தணும் அப்படின்னா, அதாவது சந்தனாதி தைலத்தில் பொருத்தணும். சகல சம்பத்தியம் தரக்கூடியது சந்தனாதி தைலம். இந்த சந்தனாதி தைலத்தை ஊற்றி நீங்கள் அதை தாமரை தண்டு திரி இருக்கு இல்லைங்களா, சாதாரண பஞ்சு திரியில் தாமரை தண்டு திரியும் வச்சு திரிச்சிட்டு அந்த தீபத்தை பொருத்திடணும். பொருத்திட்டு மகாதேவியேஷா வித்மகே விஷ்ணு பத்னியேஷா தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் யா தேவி சர்வ பூதேஷு லக்ஷ்மி ரூபேண சமஸ்திதா நமசஸ்தியை நமசஸ்யை நமசஸ்யை நமோ நமக
ஒரு 54 தடவை இதை சொல்லிட்டு நீங்கள் பூஜை பண்ணணும். எது காயத்ரியை சொல்லி, மகாலட்சுமி காயத்ரி. இப்போ நான் சொன்ன, அதாவது வந்து நமசஸ்யன்னு சொன்ன அந்த இதுவை 18 தடவை நமஸ்காரம் பண்ணணும். அந்த மந்திரத்தை சொல்லி 18 தடவை நீங்கள் வந்து நமஸ்காரம், சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த மகாலட்சுமி உங்களுக்கு வசியமாகி உங்கள் இல்லத்தில் பரிபூர்ணமாக தங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை நிவர்த்தி செய்து இருக்கக்கூடிய வறுமையை போக்கி வாழ்க்கையை வளமாக்குறதோட மட்டும் இல்லாமல் அவள் நிலச்சிருக்கக்கூடிய இல்லத்தில் என்ன இருக்கும், அனைத்துமே நிறைந்து இருக்கும். அந்த நிறைவான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இந்த தீப வழிபாடு, மகாலட்சுமியை வசியம் பண்ணக்கூடிய வழிபாடு. ரொம்ப அழகா சிறப்பா சொன்னீங்கம்மா. இப்போ மகாலட்சுமி தீப வழிபாடு நம்ம பண்ணும் பொழுது அவங்களுடைய திருவுருவ படம் இருந்தா போடுமா, இல்ல விக்கிரகங்கள் ஏதாவது வேணுமா? விக்கிரகம் இருந்தா ரொம்ப விசேஷம்மா. விக்கிரகம் இருந்தா ரொம்ப விசேஷம். ஒருவேளை விக்கிரகம் இல்லைன்னா படத்தை வச்சுக்கலாம். குடும்பம் மட்டும் மகாலட்சுமி விக்கிரகம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. இப்ப மகாலட்சுமி விக்கிரகம் வீட்டுல வாங்கி வைக்கிறாங்கன்னா அவங்க தினமும் அதுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இருக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அதாவது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து அத்தி மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த அத்தி பீடத்தில் மகாலட்சுமியை வைத்து நம்ம இல்லத்தில் வச்சிட்டோம்னா அங்கே அம்பாள் ஆவகானம் ஆயிடுவா. ஆவகமான அம்பாளுக்கு நீங்கள் உலர்ந்த திராட்சை, உலர்ந்த வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, அது மாதிரி விஷயங்களை வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு இந்த அபிஷேகம் பண்ணணும், இதுக்குன்னு தனித்துவமாக ஏதாவது பண்ணோன்னா தேவையே கிடையாது. அத்திப்பீடத்தில் வைத்தால் மட்டும். மற்றபடி சாதாரணமாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னும்போது அதற்கு வந்து ஓப்பனாக சொல்லப்போனால், எனக்கு விக்கிரகங்கள் வாங்கி வைக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயம், இப்போ அன்னபூர்ணி இருக்கிறா அப்படின்னும் போது அவளை அரிசியில் வச்சுருவாங்க. அன்னபூர்ணி அரிசியில் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விஷயமா பண்ணுவாங்க. ஆனால் அத்தியில் வைக்கும்போது மட்டும்தான் அது ஆவகானமாகி அதற்குரிய பலனை தருமா. ஓ, அப்ப நம்ம விக்கிரகம் வச்சாலே அத்தியில வச்சு வழிபடுறது கூடுதல் பலன் அப்படின்னு கண்டிப்பா. எதனால அப்படின்னா, ஒரு ஆலயத்தில் பாலாலயம் பண்ணணும்னா எத்தனையோ மரங்கள் இருக்கும்போது எதுக்கு அத்தி மரத்துல மட்டும் அது வரைபடத்தை வைத்து அதற்கு உயிரை கொடுத்து அந்த எந்த ஆலயத்துல என்ன தெய்வம் இருந்தாலும் அந்த தெய்வத்தை அத்தி மரத்துல ஆவகானம் பண்ணி அந்த அத்தி மரத்துக்கு தான் வழிபாடு கும்பாபிஷேகம் வரைக்கும். அப்போ அந்த அத்திக்கு மட்டும்தான் அந்த தெய்வீக தன்மையை உள்வாங்கக்கூடிய சக்தி உள்ளதுன்றதுனால அத்திக்கு மட்டுமே ஆவகான தன்மையை கொடுக்கக்கூடியதுன்றதுனால எந்த தெய்வத்தை அதுக்குள்ள வைக்கிறோமோ அது ஆவகானம் ஆயிடும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும் நம்மளும் விக்கிரகம் வாங்கி வைக்கணும்னு. ஆனா சிறு சிறு சந்தேகங்கள் இருக்கும். நம்ம தினமும் அபிஷேகம் பண்ணணுமா, தினம் நம்ம வந்து அன்னம் பாலிக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி ட்ரை திராட்சையோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸோ வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது எல்லாராலையும் எளிமையா வழிபாடு செய்ய முடியும். அதுக்கு ஒரு அருமையான பதிவா கொடுத்தீங்கம்மா. அதே மாதிரி ஒரு விஷயமா, இப்போது நம்ம ஆலயமாக இருக்கட்டும், நம்மளுடைய கடையாக இருக்கட்டும், பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் வந்து அந்தந்த தெய்வத்துக்குரிய மரங்கள், அந்தந்த தெய்வத்துக்குரிய விருட்சங்களுக்கு தான் வந்து உயிரோட்டம் உண்டு. அதை கொண்டு தான், அதனால தான் மணி மந்திர ஔஷதம் சித்தர்கள் முறை. அந்த முறையில் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஆலயத்திலையும் சரி நம்மளுடைய கடையிலையும் சரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம்மா. நிச்சயமாம்மா. நான் கூடவே பயணிக்கிறதால எனக்கும் அதனுடைய தாத்பரியம், தன்மைகள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதனாலதான் இதை மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு இந்த பதிவு உங்ககிட்ட கேட்டேன். ரொம்ப அருமையான தகவலா கொடுத்தீங்கம்மா. நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.